படைப்பாளராகவும் வார்த்தையாகவும் சோதியாகவும் எல்லா உயிர்களுக்கும் பிதாவாகவும் இருக்கின்ற தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், கள்ள ஊழியர்கள் யார், அவர்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும் என்ற தலைப்பில் பார்க்க போகின்றோம். அன்பான தேவனுடைய விசுவாசிகளே, ஜனங்களே, நீங்கள் 1 ராஜாக்கள் 22 அதிகாரம் 1 வசனம் முதல் 37 வசனங்கள் வரை படித்து பாருங்கள். அன்று பழைய ஏற்பாட்டின் காலத்தில் 400 கள்ள ஊழியர்கள் தங்களுடைய வயிற்றுக்காகவும் பணங்களுக்காகவும் வெகுமதிகளுக்காகவும் பொய்யான தீர்க்க தரிசனங்களை விதவிதமாகவும் வகை வகையாகவும் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அவர்களைப் போல் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் ஏராளமான கள்ள ஊழியர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் இருக்கின்றார்கள். இந்த கள்ள ஊழியர்கள் இயேசுவின் நாமத்தை மட்டும் பயன்படுத்தி நல்லவர்கள் போல் நடித்து விசுவாசிகளிடமும் ஜனங்களிடமும் விதவிதமான பல கட்டுக்கதைகளையும் சொல்லி விதவிதமான பல உதாரணங்களையும் போதித்து விதவிதமான பல பொய்யான தீர்க்க தரிசனங்களையும் உரைத்து பணங்களையும் அவர்களது உடைமைகளையும் எப்படி ஏமாற்றி பிடுங்குகிறார்கள் என்று பார்ப்போம். இந்த கள்ள ஊழியர்கள் விசுவாசிகளிடமும் ஜனங்களிடமும் சொல்லுகிறார்கள், நீங்கள் இறைவனுக்கு காணிக்கையாக 1,00,000 ரூபாய் எனக்கு கொடுத்தால் இறைவன் 2,00,000 ரூபாய்களை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் 2,00,000 ரூபாய்களை எனக்கு கொடுத்தால் இறைவன் 4,00,000 ரூபாய்களை உங்களுக்கு கொடுப்பார். இப்படி நீங்கள் எத்தனை லட்சம் ரூபாய்களை எனக்கு கொடுத்தாலும் சரி, அவைகள் அனைத்தையும் 2 மடங்குகளாய் இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் என்று பொய்களை சொல்லுகிறார்கள். மேலும் இந்த கள்ள ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், விசுவாசிகளே, ஜனங்களே, நீங்கள் பணங்களை மட்டுமல்ல, நிலங்களையும் தோட்டங்களையும் காடுகளையும் வீடுகளையும் நீங்கள் தங்கத்தினால் அணிந்திருக்கின்ற கம்மல், மூக்குத்தி, மோதிரம், செயின், வளையல், தாலி இவைகளை கலட்டி இறைவனுக்கு காணிக்கை என்ற பெயரில் என்னிடம் கொடுக்கலாம். அல்லது இவைகளையெல்லாம் விற்று பணங்களாக கூட என்னிடம் கொடுக்கலாம். அவைகள் மட்டும் அல்ல, விசுவாசிகளே, ஜனங்களே, நீங்கள் வளர்க்கின்ற ஆடுகள், மாடுகள், கோழிகள் இவைகளில் கொழுத்த சிலவற்றை என்னிடம் கொடுக்கலாம். உங்கள் தோட்டத்தில் விளைகின்ற காய்கறிகள், பழங்கள், கிழங்குகள் இவைகளையும் என்னிடம் கொடுக்கலாம். இப்படி நீங்கள் எவைகளை எனக்கு கொடுத்தாலும் சரி, அவைகள் அனைத்தையும் இறைவன் 2 மடங்குகளாய் உங்களுக்கு கொடுப்பார் என்று பொய்களை சொல்லி அவைகளை பெற்றுக்கொண்டு தங்களுக்கென்று பெரிய வீட்டை கட்டி கொள்கிறார்கள். விலை உயர்ந்த கார்களையும் பைக்குகளையும் வாங்கி கொள்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை வெளிநாடுகளில் படிக்க வைக்க பயன்படுத்தி கொள்கிறார்கள். இப்படி இந்த கள்ள ஊழியர்கள் ஆடம்பரமும் சொகுசுமான வாழ்க்கை வாழ்வதற்கு விசுவாசிகளாகிய உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அன்பான தேவனுடைய விசுவாசிகளே, ஜனங்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னுடைய ஊழியர்களுக்கு நீங்கள் எவைகளை கொடுத்தாலும் சரி, அவைகள் அனைத்தையும் 2 மடங்குகளாக உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லவில்லை என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அன்பான தேவனுடைய விசுவாசிகளே, ஜனங்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கள்ள ஊழியர்களை அடையாளம் காட்டியுள்ளார். மத்தேயு 7 அதிகாரம் 18 வசனத்தை படித்து பாருங்கள். இவர்கள் கள்ள ஊழியர்கள் என்றும் இவர்கள் என்னுடைய ஊழியர்கள் போல் வேஷம் போட்டவர்கள் என்றும் இவர்கள் விசுவாசிகளையும் ஜனங்களையும் ஏமாற்றி
அவர்களிடம் இருக்கின்ற பணங்களையும் பொன்பொருள் நிலங்களையும் பிடுங்குகின்ற ஓநாய்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 8:44 படித்து பாருங்கள். இவர்கள் பிசாசினால் உண்டானவர்கள் என்றும் பொய்களுக்கெல்லாம் தகப்பனாக இருக்கக்கூடிய பொய்யனுக்கு ஊழியம் செய்கின்ற பொய்யர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். விசுவாசிகளையும் ஜனங்களையும் ஏமாற்றுகிற கள்ள ஊழியர்களே, கள்ள தீர்க்கதரிசிகளே, கள்ள கிறிஸ்துக்களே, தேவன் உங்களை நியாயம் தீர்த்து அக்கினியும் கந்தகமும் கலந்து எரிகின்ற நெருப்பு கடலுக்குள் அனுப்புவார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து உங்களை எச்சரிக்கிறார் என்பதை நன்கு புரிந்து கொண்டு மனம் திருந்துங்கள். இறைவனுக்கு காணிக்கை என்று சொல்லி அடுத்தவருடைய உழைப்பின் பணங்களை பிடுங்கி தின்னாதீர்கள். உங்கள் கைகளினால் வேலைகளை செய்து உங்கள் சொந்த பணத்தில் சாப்பிடுங்கள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள். இப்படி நீங்கள் செய்தால் தேவன் உங்களை மன்னித்து தன் பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு நித்திய வாழ்வை தருவார் என்பதை நன்கு புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அன்பான தேவனுடைய விசுவாசிகளே, ஜனங்களே, ஒருவர் கள்ள ஊழியர் என்று நன்கு அறிந்திருந்தும் தொடர்ந்து அந்த சபைக்கு போய் அவரை வளர்த்துவிட்டால் தேவன் உங்களையும் நியாயம் தீர்ப்பார் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவே வேகம் வாரும். ஆமென்.